ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே ஈவினிங் எடுத்த வீடியோ. ஆஃபீஸ் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ. இன்றைக்கி மண்டேனால மார்க்கெட் போயிருந்தேன். ஸோ, ஈவினிங் வர்றதுக்கு 6:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து காய்கறிகள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த காய் தான். சவ், அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுற ஐட்டம். அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் ரூ. 20 தான் அந்த சவ்லாம் வந்து. இன் பீன்ஸ், கேரட்டு மற்ற காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, காராமணி காயின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதில் பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கீரை, பாலக்கீரை. வாரத்தில் ஒரு தடவையாவது கீரை சாப்பிட்லான்னு சொல்லி வேண்டியது. அதுக்கப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கும்ல, இது 1/2 கிலோவே ரூ. 60 சொன்னாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆனியன் 3 கிலோ ₹100. அந்த மாதிரி சந்தையில் போனால் தான் இந்த மாதிரி வாங்க முடியும். அதுக்கப்புறம் பூண்டு ஆக்சுவலாக ஊர்லேருந்து சித்தி எப்போயுமே கொடுத்து விடுவாங்க. ஆனால் இப்போ காலியாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அடுத்து போகும்போது வாங்கணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ரசப்பூண்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த பூண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதுவுமே வாங்கியிருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, இதுதான் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒரு காயினே சொல்லலாம். உருளைக்கிழங்கு டீஃபால்ட் நம்ம வாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் கொஞ்சம், அப்புறம் சீனி அவரைக்காய், அப்புறம் கேரட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் எல்லாமே. ஏன்னா அதிகமாக ஸ்டோர் பண்ணால் காய் வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வயசான தாத்தா வந்து இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த கடலை, அதுக்கப்புறம் நிறையா விற்றுருந்த கடலை, அதுக்கப்புறம் இந்த கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. நான் அதில் 2 இதில் 2 வாங்கினேன். அப்புறம் இந்த அப்பள பாக்கெட் வேறு வச்சுருந்தாரு, இதையும் வாங்கிட்டேன். இன்னும் பாத்திரம்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணல, இனிமேல் தான் பண்ணணும். அப்புறம் பழம் கொஞ்சம், கிரேப்ஸு, பாப்பாவுக்கு கிரேப்ஸ் பிடிக்கும், கிரேப்ஸு, அப்புறம் ஆப்பிளு, கொய்யாப்பழம் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது தான். அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இனிமே தான் நைட் டிஃபன் எல்லாமே பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் டெய்லி உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.